வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டோர் சென்சார், அதாவது டோர் சென்சார் தெரியும், அதாவது மேக்னெட்டிக் சென்சார் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் சென்சார் வந்து நம்ம மேக்னெட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்சார் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப அதை சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாரம் அடிக்கும். இது நார்மல், எல்லாருக்கும் தெரியும். இதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம டோர் சென்சார் வந்து ஒரு டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா, எப்போ வந்து ஏன்னா டோரில் ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம வந்து பேட்டரி தான் பவர் பண்ண முடியும். அதில் நம்ம ஒயர்லாம் கொடுக்க முடியாது. ஒயர் கொடுத்தா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப ஒயர் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் இருக்க மார்க்கெட்டில் எல்லா டோர் சென்சாரும் பார்த்திங்கன்னா வித் பேட்டரியோடு தான் வரும். நம்மளுக்கு சேம் அதே போல் பேட்டரியோடு டிசைன் பண்ணியிருக்கோம். இது பேட்ரி ஒரு 3.7 வோல்ட் பேட்ரி ப்ளஸ் அதுக்கான டிஎஸ்ஓபி சார்ஜரு. இது ஒரு ESP32 பேஸ் பண்ண ஒரு டெவலப்மெண்ட் போர்டு. இது மேக்னெட்டிக் சென்சார். இதை வச்சு தான் நம்ம இந்த டோர் சென்சாரை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நம்மளோட ஹோம் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு ரிலே ஆன் ஆகிடும். அந்த ரிலேயில் வந்து நம்ம 12 வோல்ட் பஸ்ஸரு இல்லை ஏதாச்சும் ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ஸர் அடிக்கும், அலாரம் அடிக்கும். அப்போ நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். அதாவது நம்ம இதில் எதுவும் அந்த ஸ்பீக்கர் ஐட்டம் இதில் கனெக்ட் பண்ணலை. நம்ம ஹோம் அசிஸ்டண்ட் GPU கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த GPU போர்டில் சுவிட்சு ஒன்று வந்து நம்ம இது அலாரத்துக்கு கான்ஃபிகர், அதாவது பர்மனெண்ட்டாக அலாரத்துக்கு வச்சிடுறோம். எந்தெந்த நம்ம இதில் அலாரம் இது பண்ணுறோமோ, ப்ராஜெக்ட்டுக்கு அலாரம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த சுவிட்ச் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இதில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பேட்ரி எந்த சார்ஜ் இருக்குன்னு தெரியாது. அதாவது நம்ம வாட்டி ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை வந்து நமக்கு அலாரம் வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதனால் வந்து ஃபெயிலியர் இருக்குது, அதாவது சுவிட்சு காண்டாக்டில் இந்த காண்டாக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அதாவது மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்குல்ல, மேக்னெட்டிக் சுவிட்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சா, இல்லை வேறு என்ன ஃபெயிலியர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேட்டரியை ரீட் பண்ணுற அளவு மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். சிம்பிள் தான், ஒரு 2 லைன் தான் அது. இந்த பேட்டரியோட வோல்டேஜை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டரியோட இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஹோம் டேஷ்போர்ட்லேயே வரும். ஒருவேளை அந்த பேட்டரி வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணுற வேல்யூவோட குறைவாக இருந்துச்சுன்னா, அதாவது 2.5 வோல்ட்டு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் அடிக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால் வந்து பேட்டரி வந்து எதனால் வந்து அலாரம் அடிக்குது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா, நம்ம ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அலாரம் அடிச்சிடும். எகெயின் அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அலாரம் வந்து எகெயின் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இது இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி யாரும் உள்ளே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அலாரம் க்ளோஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பஸ்ஸர் வராது. அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட டேஷ்போர்டில் வந்து ரீசெட்னு அலாரம் ரீசெட்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எப்போல்லாம் வந்து டோர் ஓப்பன் பண்ணோடனே அலாரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவன் நீங்கள் திரும்ப எகெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த அலாரம் ஸ்டாப் ஆகாது. உங்கள் ஹோம் அசிஸ்டண்ட்டில் உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு அலாரம் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். அதாவது ஒரு இது ஸ்கிரிப்ட் தான், இந்த அலாரம் ரீசெட்டர் வந்து நமக்கு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ எப்படி கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த நம்ம ப்ராஜெக்டோட டேஷ்போர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா மேலே டோர் சென்சார் வந்து ஜஸ்ட் டிக்கில் இருக்கப்போ காண்டாக்ட் இருக்குது, அதாவது டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பேட்ரி வோல்டேஜ் 2.9 வோல்ட்டு பேட்ரி ரீட் பண்ணிகிட்ருக்கு. சேம் அலாரம் ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் அந்த மேக்னெட்டிக் சுவிட்ச் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே இந்த டோர் சென்சார் வந்து 0 போயிடும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அலாரமும், அதாவது GPU சுவிட்ச் 1 வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாலும், இப்போ டோர் க்ளோஸ்டு இந்த கண்டிஷனில் இருந்தாலும் இந்த அலாரம் வந்து எங்கேஜில் ஆன்லேயே தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட்டு. இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ESP8266 பேஸ் பண்ண போர்டு. அதனால் இதுக்கு ESP ஹோம் மூலமாக தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ESP ஹோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியும். செட்டிங்ஸ் உள்ள போங்க, ஆடான்குள்ளே போங்க, ஆடான் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச் பாரில் ESP ஹோம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடும். இதில் வந்துடும். இதில் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இதான் மெத்தடு ESP ஹோம் டவுன்லோட் பண்ணுறது. ஏன்னா எல்லா நோடு MCU ESP32 எல்லா போர்டுமே வந்து த்ரூ ESP ஹோம் தான் இன்டெகிரேட் பண்ணுவோம். அதனால் இந்த ஆடான் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நம்மளோட நோடு MCU போர்டு ஒர்க் பண்ணுவோம். இந்த ஆடான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எகைன் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ESP ஹோம் இருக்கும், ESP ஹோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ண பாடு இப்போ நம்ம டிவைஸ் ஆட் பண்ணுவோம். நியூ டிவைஸ்க்கு போங்க, கண்டினியூ கொடுங்க. என்ன டிவைஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க. எந்த போர்டுன்னு கேட்கும். நம்ம ESP8266 போர்டு ESP8266 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப்பு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டேட்டா இன்ஸ்டாலேஷன் போய்டும். இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை, கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணும். அதனால் டேட்டா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ESP ஹோமோட டிவைஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் இந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் அதை டெமோ காமிச்சேன். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஓப்பன் பண்ணி பாடு. ஜஸ்ட் நேராக எடிட்டில் போங்க. எடிட்டில் போயிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ரெகுலர் தான், இது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த சென்சார் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் 2 சென்சார் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்று பேட்டரிக்கான சென்சார், அதாவது பிளாட்ஃபார்ம் ADC அனலாக் டிஜிட்டல் கன்வர்ஷன் ADC ஃபார்மேட்டில் தான் இது நம்ம பேட்டரியோட வோல்டேஜை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அனலாக் ரீடை வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து ஷோ பண்ணுறோம். ஒரு சென்சாரும் எகெயின் ஒரு பைனரி சென்சார். அதாவது இந்த பைனரி சென்சார் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த GPUவோட சென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது பைனரி சென்சார். 2 சென்சார் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் பிளாட்ஃபார்மும் GPU மெத்தடில் தான், அதனால் GPU சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த GPU வந்து GPU 15 தான் வந்து நம்ம இந்த டோர் சென்சார் மேக்னெட்டிக் டோர் சென்சாரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டோர் சென்சாரை வந்து ஒரு எண்டை வந்து பாசிட்டிவ்லேயும், அதாவது பாசிட்டிவ்னா 5 வோல்ட்லேயும், அதர் எண்டை வந்து நம்ம அந்த GPUலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கிரவுண்டெலாம் தேவையில்லை, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை கிரவுண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கோம், அதனால் பாசிட்டிவ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ எல்லோரும் புரிஞ்சுருக்கீங்க. GPUவில் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் தரேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் வந்து ஜஸ்ட் அந்த பேட்டரி வோல்டேஜ் மெஷர் பண்ணது பின் VCCன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஜஸ்ட் அந்த VCC பின்னில் என்ன வோல்டேஜ் ரீட் ஆகுதோ அந்த வோல்டேஜை இது சென்ஸ் பண்ணும். 10 செகண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். அதனால் இதுவே போதும். ஈவன் இதே வந்து அனலாக் ரீட் பண்ணி செய்யலாம். அனலாக் ரீடோட இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. உங்களுக்கு நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸும் இதில் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆன்போர்டுக்குள்ளேயே நீங்கள் VCCயை சென்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஒயர் எதுவும் தேவையில்லை. அதனால் இது ஈஸி மெத்தடாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ஓவர்வியூக்குள்ளே போய்ட்டு டோர் சென்சாரில் போய்ட்டு எடிட் டேஷ்போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். 2 என்டிட்டி இருக்குது. ஒன்று GPUக்கான என்டிட்டி ஒன்று, இன்னொன்று சென்சார். அதாவது ஒன்று வந்து சென்சாருக்குன்னு, இன்னொன்று பைனரி சென்சார். 2 என்டிட்டி இருக்குது.
அதில் டோர் சென்சார் பேட்டரி வோல்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் என்டிட்டியில். சூஸ் பண்ணிவிட்டு பேட்டரி ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்தா போதும், உங்கள் பேட்டரி வோல்டேஜ் ரீட் ஆக ஆரம்பிச்சோம். எகெயின் இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் டோர் சென்சார் மெயின் டோர், அதாவது மெயின் டோர்னால் இது வந்து இதோட பைனரி சென்சாரோட என்டிட்டி இது. இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. சேம் இது பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோடது. சுவிட்சுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அலாரம் ரீசெட் பண்ணி கொடுத்தா போதும். நேம் மட்டும் அலாரம் ரீசெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டாகிள் மோட்லேயே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டா உங்களுக்கு எஸ்டிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இதுக்கு அடுத்த ஆட்டோமேஷன் வேணும் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எகெயின் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோமேஷன் சீன்ஸில் போய்ட்டு இதில் டோர் சென்சார் ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இது மூலமும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஆட்டோமேஷன் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆட்டோமேஷன் ட்ரிகரில் வந்து டோர் சென்சார் மெயின் டோர் டர்ன் ஆஃப்னு கொடுத்துருக்கு. சேம் வந்து சுவிட்சு டாகிள் அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைனா டைரெக்டாக வந்து நீங்கள் ஆன் ஆஃப்க்கு, அதாவது டோர் சென்சார் அந்த அலாரம் ரீசெட் வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுத்துடலாம். நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்லாம் தரணும் அவசியம் கிடையாது. இல்லை முடிஞ்சால் நீங்கள் ஆட்டோமேஷன்லேயும் கொடுக்கலாம். ஆனால் இதில் ஆட்டோமேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணலை, டைரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இதுவே வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இதை உள்ள உங்களுக்கு ஷோ காட்டு. இப்போது அலாரம் வந்து ஆனில் இருக்குது. அலாரம் ரீசெட் பண்ணிடுறோம். ரீசெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மேக்னெட் சென்சாரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண ஒருபடு அலாரம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. சென்சார் ஓப்பன் ஆகிடுச்சு, அலாரம் ஆன் ஆகிடுச்சு. எகெயின் நீங்கள் இவ்வளோ டைரெக்டாக பண்ணிக்கலாம். இல்லை சென்சாரை வச்சுட்டு கூட நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதாவது அலாரம் வந்து டோர் ஓப்பன்லேயே இருக்க கூட நீங்கள் ரீசெட் பண்ணலாம். இல்லைனா சென்சாரை டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஒரு ரீசெட் கான்செப்ட் தான் இது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிஷோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.